யோசிக்க தெரியல, நேரம் இல்லை எனக்கு. நானு நடுவர். புருஷனா இந்த கால புருஷனா? நான் என் பொண்டாட்டிக்கு புருஷன். அந்த கால வாத்தியாரா இந்த கால வாத்தியாரா? இந்த கால வாத்தியார். உங்களுக்கு 20 வயசு 60 வயசு? 20. இப்போ மட்டும் 20 வருது. 20 வயசா? முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? 20 வயசு முடிஞ்சு சில வருடங்கள். உண்மையாக நான் என்ன கேக்குறேன், எங்க பாட்டுல என்னங்க குறை கண்டீங்க? ஒருத்தர் குரங்கு வளர்த்தாராம். குரங்கு வளர்த்தாராம். அந்த வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட போனாராம். சாப்பாடு கொண்டு வைக்க சொல்லி குரங்கு வளர்த்தவர் குரங்கு கிட்ட சொன்னாரு, ஏய் சார் இருக்காரு, தட்டு எடுத்துருவா. குரங்கு போய் தட்டு எடுத்துட்டு வந்துச்சா, ஓங்கி குச்சில ஒரு அடி அடிச்சாராம். குரங்கு கத்துச்சான். ஆமா, வந்தவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பாவம், அதுல வாயில அந்த ஜீவராசி அது சொன்னதை செய்து அதை போய் அடிக்கிறாரே. அமைதியா இருந்தாங்க. ஏய் சார் வந்திருக்காரு, சோறு எடுத்துருவா. வேகமா வந்துச்சா, குரங்க மறுபடியும் குச்சியில அடிச்சாரா. குரங்கு கத்திட்டு ஓடிடுச்சு. ஏய் குரங்கு, சாம்பார் எடுத்துருவா. இவரு டென்ஷன் ஆயிட்டாரு. சார், குரங்கு சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, மனுஷன் கூட செய்ய மாட்டான். சும்மா அதை திட்டலனாலும் பரவாயில்ல, பாராட்டலனாலும் பரவாயில்ல, எதுக்கு சார் இந்த அடி அடிக்கிறீங்க குச்சை வச்சு? வாயில்லாத ஜீவராசி வந்தவர் கேட்டிருக்காரு. அவரு சொன்னாரா, பேசாம இருங்க சார், அந்த குரங்கு நான் தான் வளர்க்கிறேன், எனக்கு தான் அதை பத்தி தெரியும்னாராம். சரி, சோறு கொண்டு வச்சிருச்சு, தட்டு கொண்டு வச்சிருச்சு. சாருக்கு சாம்பார் எடுத்துருவா. வளர்த்தவர் சொல்லி இருக்கிறாரு. வேகமா வந்திருக்குது குரங்கு. இப்ப இவர் அடிப்பாருன்னு எதிர்பார்த்துருக்கு, அவர் அடிக்கல. கொண்டு வந்த சாம்பாரை வந்தவர் மேல ஊத்திடுச்சு. ஐயோ 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 கத்துறாரு இவரு. பாத்தீங்களா என்ன சொன்னேன்? குரங்கு நான் தான் வளர்க்கிறேன். இந்த கதை எதுக்காக தெரியுமா? மனித மனம் என்பது குரங்கு நண்பர்களே. அதை ஆன்மீகம் என்னும் கொம்பால் அடிக்கடி அடித்தால் தான் சரியான பாதையை நோக்கி செல்லும்னு சொன்னா, இப்பேற்பட்ட பட்டிமன்றத்தை இந்த ஊர்ல வைக்கணும். உண்மையாக நேற்று அருண் அவர்கள் பேசினாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். சார், நீங்க செம்ம அழகா இருக்கீங்க சார். உங்களுக்கு 4 பெண்களோட தொடர்பு இருக்குன்னு ஏன் இந்த ஊர்ல பேசுறாங்க? 4 பெண்களோட உங்களுக்கு தொடர்புன்றாங்களே. அதான் எப்பயோ போச்சு. பிச்சை எடுக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஐயா 14 வருஷம் முடிச்சு 15வது வருஷம் வந்து மரியாதை போய் எப்படி உங்களுக்கு 4 பெண்களோட தொடர்புன்றாங்க? எனக்கு புரியலையே. நார்மலா சொல்றது என்னமா அது? நம்ம 4 பேர் கூட தொடர்பா? 14வது வருஷம் விட்டுருக்காங்களா? 15வது வருஷம் ஆயிடும். 15வது வருஷம். இன்னமும் உங்களுக்கு தெரியாது?